ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 650வது நாமாவளியாக ஓம் பஜனீயாய நமஹ. முருகப்பெருமான யாவராலும் சேவிக்க தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது அடையத்தக்கவர் குமார பரமேஸ்வரன். பஜனம் அப்படின்னா தொண்டு, பூஜை, விரதம் பூண்டு இருத்தல் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கும். அதாவது இறைவனை சதா தியானித்து அவரை சேவித்து அதனுடைய பலனாக எல்லா பாக்கியத்தையும் அடைய முடியும் எல்லோராலும் அப்படின்றது. அதாவது அடியார்கள் எல்லாருக்கும் எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார். அப்போ அவரை சேவிக்க தகுந்தவராக அவர் இருக்கார். அதனால தான் இறைவனை பஜனை செய்கிறது அப்படின்னா பாடல்கள் பாடி மனம் உருகி அவரை வழிபாடு செய்கிறது. அதனால தான் அந்த காலத்துலலாம் ஒரு ஊருக்கு ஒரு பஜனை கோயில்னே ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு பஜனை செய்கிறது. இறைவனுடைய நாமத்தை சொல்லி பஜனை செய்யும்போது மனமானது உருகும். மனம் உருகும் பொழுது இறைவன் அந்த ஹிருதயத்தில் வெளிப்படுவார். மனம் உருகும் பொழுது இந்த கெட்ட எண்ணங்கள், காமக்ரோத லோப மோகமதம் ஆசிரம் சொல்லக்கூடிய அந்த துர்குணங்கள் எல்லாம் விலகிடும். அந்த இடத்துல இறை அருள் சுரக்கும். அதுதான் அடியார்கள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மகான்களாக அவதாரம் பண்ணி அந்த ஸ்தாபனம், அந்த தேசத்துக்கு தகுந்த ஆச்சாரங்களை, அந்த தேசத்துக்கு தகுந்த பூஜை வழிபாடுகளை எல்லாம் அவளுக்கு உணர்த்தி இருக்கா. அதுதான் ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு விதமான பஜனைகள், வழிபாடுகள் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே எதற்காக அப்படின்னா இறைவனை எல்லாரும் வழிபாடு செய்யணும். எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது அது சத்சங்கத்தோடு சேரும்பொழுது தான் இன்னும் சக்தியானது கூடும். அதனால்தான் கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி அப்படின்னு ஔவையார் சொல்லுவோம். அப்போ சத்சங்கங்கள் சேர்ந்து இறைவனை சதா தியானம் பண்ணுறது, சத் விசாரம் பண்ணுறது இதெல்லாம் செய்யும் பொழுது இறைவனுடைய அருள் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கும். அப்போ அந்த எல்லா உயிர்களும் அந்தந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். உலகத்தில் எத்தனையோ கோடி இன்பங்கள் இருக்குது. அந்த இன்பங்களுக்கெல்லாம் மேலான இன்பம் எது அப்படின்னு சிந்திக்கும் பொழுது அதுதான் இறை இன்பம். அந்த இறை இன்பம் மட்டும்தான் நமக்கு துணையாக, இந்த ஆத்மாவுக்கு துணையாக வரக்கூடியது. மற்ற செல்வங்கள் எல்லாம் நிலையில்லாததாக ஆகும். அது அனுபவம் வரும்பொழுது தான் அது புரியும். சொல்கிறதுன்றது வார்த்தையில் இருக்குமே தவிர அது அனுபவிக்கும் பொழுது தான் புரியும். அதனால தான் 9 கோடி சொத்தையும் எல்லாருக்கும் தானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பட்டினத்தார் கிளம்பிடுறார். ஆனால் அங்கே ஒரு முத்து மணி மாலைக்காக அவரை கழு ஏற்ற போய் நிற்கிறார். அப்போ அவர் அதை பார்த்து சிரிக்கிறார். இந்த ஊனெடுத்த முன் என்ன வினை செய்தன்றது எனக்கு தெரியாது. இது நான் செய்த முன்வினை இங்கே மூண்டதுவோ அப்படின்னு பாடினவுடனே அந்த கழுமறை எரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அப்போ என் செயலாவது யாதொன்றும் இல்லை, நீ தெய்வமே உன் செயல் என்று உணரப் பெற்றேன் அப்படின்னு அந்த வார்த்தையை அங்கே சொல்லுவார். அங்கே தான் இறைவனுடைய அந்த திருவிளையாடலை உணர்றார். அங்கே தான். ஏன்னா தெரிந்து கொள்வது வேறு, உணர்வது வேறு. அதுதான் அந்த வார்த்தையில் உள்ள வித்தியாசம். படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதை நாமே உணரும் பொழுது தான் அந்த சக்தியினுடைய மகத்துவமே புரியும். அதை தான் அடியார்கள் எல்லாம் திருப்புகழ் அழகாக சொல்கிறார். நாத சதகோடி மறை ஓலமிடும் நூபுர முன்னான பத மலரை நலமாக நான் அனுதினமுமே நினையவே கிருபை நாடி அருளே அருள வருவாயே அப்படின்னு அந்த இறைவனை நோக்கி பாடுறார். அப்போ அந்த இறைவனை நன்றாக சேவித்து எல்லா பாக்கியத்தையும் நம்ம அடையலாம். அப்பேற்பட்ட யாவராலும் சேவிக்க தகுந்தவராக, அதாவது அடையத்தக்கவராக இருக்கக்கூடிய மூர்த்தி குமார பரமேஸ்வரன். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பஜனீயாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.